மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். இஷாரா செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்துக்கு அமைய 4 பேரை அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்போது இஷாரா செவ்வந்தியினுடைய வாயினால அந்த விஷயங்களை வாங்கி கொண்டு ஒரு சீன் விசிட்டுக்காக குறித்த பிரதேசங்களுக்கு இஷாரா செவ்வந்திய அடைச்சிட்டு போனாங்க சிசிடியினர். குறித்த போலீசார் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு உரிய இடங்களை கேட்டிருக்கிறாங்க. எங்கம்மா நீ தங்கின, எவ்வளவு காலம் தங்கின அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணேமுள்ள சஞ்சீவியை படுகொலை செஞ்சுட்டு பத்திரமாக மதுகம பிரதேசத்துக்கு வந்ததாகவும், மதுகம பிரதேசத்துல கேல்பத்திர பத்மைக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் வெளிநாட்டுல இருந்து கொண்டு பாதாள குழு உறுப்பினராக செயற்பட்டு போதைப் பொருட்களை சர்வதேச மட்டத்துல கடத்துறவரு, அவர் முழு உதவியும் ஒத்தாசையும் செய்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மத்துகமையில தங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்டிருக்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிப்ரவரி 25 மத்துகம பிரதேசத்துல நீங்க இருக்கிறதான தகவல் கிடைச்சி அந்த வீட்டையும் ஊரையுமே சல்லாட போட்டு தேடியாச்சு, நீங்க சிக்கலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முப்படையும் களத்துல இறக்கிதான் தேடினாங்க. இந்த சந்தர்ப்பத்துல பிடிக்கலன்னா பிடிக்க முடியாது என்பதனால கச்சிதமான ஒரு முக்கியமான ஒரு சோதனையை நடத்தினாங்க. ஆனா அந்த செவ்வந்தி பூ எங்கேயும் சிக்கல. இது எப்படி அப்படின்னு சொல்லி போலீசார் ஆச்சரியத்தோட கேட்டிருக்கிறாங்க இஷாரா செவ்வந்திட்ட. இஷாரா செவ்வந்தி சொல்லியிருக்கிறா, அங்கிருந்துதான் நான் மித்தனியக்கு தலைமறைவானேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மையிலே இஷாரா செவ்வந்தி போலீசார் தம்ம தேடி வராங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல இருந்து தலைமறைவாக இருந்திருக்கா. காரணம் என்னன்னா, அந்த ஒரு செய்தியை கச்சிதமாக இஷாரா செவ்வந்திக்கும் கெஹல்பத்ர பத்மைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் போட்டு கொடுக்கறதுக்கும் கருப்பாடு பலது போலீஸ் திணைக்களத்துக்குள்ளே இருந்திருக்குது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். கெஹல்பத்ர பத்மையினுடைய நண்பர் என்று சொல்லப்படுகின்ற மதுகம ஷானுடைய அனுசரணோட தான் இங்கே ஒருத்தர் என்ன பார்த்துக்கிட்டாரு. ஷானுடைய வகுப்பு நண்பர்னு சொல்லப்படுகின்ற ஒருத்தரை சொல்லியிருக்கிறார். உடனடியாக போலீசார் இஷாரா செவ்வந்திய ஏற்றிக்கொண்டு தொடங்கடைக்கு போய் அந்த பிரதேசத்துல இந்த ஷானுடைய வகுப்பு நண்பரை அப்படியே கைது செஞ்சிட்டாங்க. முதலாவது விக்கெட் இப்படித்தான் போக ஆரம்பிச்சது. பிறகு நீ எங்கம்மா போனாய் அப்படின்னு கேட்டதுக்கு உடனடியாக மித்தனியைக்கு போனதாக அவ சொல்லியிருந்தா. மித்தனியில யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்புன் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன பண்ணிருக்காரு கேட்டா, இவர் தான் அங்க இவங்களை தங்க வச்சதாக சொல்லப்படுது. ஆல்ரெடி அவரை கைது செஞ்சு சிறையில விளக்குமுறையில வச்சு விசாரிக்கிறாங்க. இப்போது சரி வீட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்க சுப்புண்ண மனைவி இருந்திருக்கிறா. நிறைய விஷயங்களை இஷாரா செவ்வந்திட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போதான் தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாலாட்டி சீராட்டி சோறுட்டி எல்லா வகையிலும் பத்திரமாக கிட்டத்தட்ட 1 மாத காலம் பக்குவமாக பத்திரப்படுத்தி பார்த்துருக்கின்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்புனுடைய மனைவி. இந்த சுப்புனுடைய மனைவிய போலீசார் கைது செஞ்சாங்க. 2வது விக்கெட்டு போயாச்சு. அடுத்த விக்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஹெக்ட்ரிக். அது ஒரு சாதாரண விக்கெட் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டாக பார்க்கப்படுது. அதுதான் காக்கி சட்டை போட்ட மச்சான் அப்படின்னு சொல்ற மாதிரி காக்கி சட்டை போட்ட மச்சான் ஒன்றுதான் அந்த ஹெக்ட்ரிக் விக்கெட்டாக வீழ்த்தப்பட்டிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணேமுள்ள சஞ்சீவிய கோச்சுக்குள்ள சுட்டதுக்கு பிறகு ஒரு அபாயகரமான பயங்கரமான பரபரப்பு, பல்வேறு கைதுகள் நடக்கின்ற இந்த சூழல்ல இஷாரா செவ்வந்திய ஒரு போலீஸ் அதிகாரி பத்திரப்படுத்திட்டா யாரும் கேட்பதுக்கு இல்லை இல்லையா, யாரும் சந்தேகிக்கிறதுக்கு இல்லை இல்லையா. கணேமுள்ள சஞ்சீவிய படுகொலை செஞ்சுட்டு வெளியே நகை நட்டெல்லாம் வாங்கி கொண்டு முடியெல்லாம் அழகா கத்தரிச்சு கொண்டு புது பொலிவோட வெளியே வந்தவ இவர் தான் அழைச்சி கொண்டு அவருடைய மாமியார் வீட்டுல 1.5 நாள் தங்க வச்சிருக்கிறாரு. இவர் யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலுத்கம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிசியாக சேவையாற்றுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி தான் செஞ்சிருக்கிறாரு. 1.5 நாள் வச்சிருந்தாரு. ஓரளவு சுமூகமான சூழ்நிலை என்பதனால அதுக்கு பிறகு அப்படியே அவர் என்ன பண்ணிருக்காரா, மத்துகம பிரதேசத்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அவரை சொல்லி அதோட முடியுது. உடனடியாக குறித்த போலீசாரை கைது செஞ்சதோட அந்த மாமியையும் கைது செஞ்சு 4 பேராக மொத்தமாக கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு காக்கி சட்டையை போட்டவரு, பாதுகாப்புக்கு நிக்க வேண்டியவரு, உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓரத்துல வேடிக்கையாக பார்த்திருக்கலாம். இப்படியான ஒரு குற்றத்தை செஞ்சவங்களை அழைச்சி மாமி வீட்டுல தங்க வச்சு இப்படியான ஒரு மாமா வேலை பார்த்தது என்பது மிக அவமானமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது. நல்லதா போச்சு, பிசி தரத்துல முளையில கிள்ளி எரிஞ்சாச்சு. இல்லைன்னா மற்றொரு தேசபந்துவாக, மற்றொரு வாஸ் குணவர்தனையாக
இவங்க எல்லாம் மாறுவாங்க என்பதுல சந்தேகமே கிடையாது. 2 மாதங்கள் நாட்டுக்குள்ள இஷாரா செவ்வந்திய பிடிக்காமல் போனதுக்கான காரணம், போலீஸுக்குள்ள இருந்து தகவல் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்கிறாங்களா, பிடிக்க வராங்க, அங்க போங்க, அங்க போங்க, இங்க போங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில மெசேஜை பாஸ் பண்ணதுனால போலீசார் முப்படை இறக்கி கூட பிடிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் அதுதான். கெஹல்பத்ர பத்மைக்கு ரெட் நோட்டீஸ் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரகசியமா வச்சிருந்த விஷயத்த வந்து அந்த ரெட் நோட்டீஸை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல கெஹல்பத்ர பத்மைக்கு அனுப்பி, பத்திரமா இருந்துரு ராசா, உனக்கான விசுவாசியாக நாங்க இருக்கிறோம்னு சொன்னவங்க தானே காக்கி சட்டை போட்ட சில போலீசார். அந்த விசாரணையும் ஓடிக்கொண்டிருக்கு. அதே நேரம் வந்து குறித்த தினத்தன்று கோர்ட்ஸுக்குள்ள என்ன நடந்த அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவ சொல்லியிருக்கிறார். சட்ட புத்தகத்துக்குள்ள ஒரு துப்பாக்கியை வச்சு கொண்டு என்ன வந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்கு போக சொன்னாரு கெஹல்பத்ர பத்மே. கணேமுள்ள சஞ்சீவைய 2ஆம் மாடியில் இருக்கின்ற 5ஆம் இலக்க அறைக்கு தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லதுக்கு இணங்க நானும் சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை வச்சுட்டு அங்க போனேன், துப்பாக்கிதாரியை அழைச்சு கொண்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா. பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக துப்பாக்கிதாரியை வந்து 2ஆம் மாடியில் இருக்கின்ற 5ஆம் இலக்க அறைக்குள்ள அனுப்பி வச்சுட்டு நான் பெல்கனில நின்று கொண்டிருந்தேன், பிரதான நுழைவாயில பார்த்து கொண்டு. அப்படி இருக்கிற நேரத்துல தான் எஸ்டிஎஃப் பாதுகாப்போட கணேமுள்ள சஞ்சீவைய கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு உடனடியாக ஷூட்டரை கூப்பிட்டு சூட்சமமான முறையில புத்தகத்தை திறந்து துப்பாக்கிய அவர கையில கொடுத்துட்டு நான் உடனடியாக சட்டத்தரணிகள் ஓய்வெடுக்கின்ற அந்த அறையில வந்து நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அச்சத்துல பயத்துல அந்த புத்தகத்தை கூட எடுக்கிறதுக்கு எனக்கு யோசனை வரல. பயத்துல தலதற்கே ஓடிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா. இப்ப என்ன, நெடுந்தூரம் ஆடி ஓடி ஓஞ்சி களைச்சி இப்போது சிக்கி இருக்கா இஷாரா செவ்வந்தி. அவ சொல்லி இருந்தா ஜே.கே. பாய் எப்படியாவது ஐரோப்பாக்கு அனுப்பிடுவாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தா. கனவுல கூட நான் நினைக்கல போலீசார்ட்ட நான் சிக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவ சொல்லி இருந்தா. என்ன வேணாலும் செஞ்சிடலாம், எப்படியான குற்றங்களை செஞ்சிடலாம், போலீசாரெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அப்படி கண்டுட்டாலும் கோடியை நீட்டிட்டா சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுல தான் இந்த இஷாரா செவ்வந்தி 26 வயது பெரும் கனவோட ஐரோப்பாக்கு போன வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிடும், இவங்களை எங்க தேடி வருவாங்க நினைப்புல ஒரு யோசனையில இவ இருந்திருக்கணும். நிலைமை மாறியாச்சு, அந்த கலாச்சாரம் மாறியாச்சு என்பதுக்கு இது மிக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். எனவே இந்த செயலோடு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பார்க்கின்ற பொழுது கணேமுள்ள சஞ்சீவினோட படுகொலையோட சம்பந்தப்பட்டவங்களை பார்க்கும்போது ஷூட்டருக்கு 28 வயது, இஷாரா செவ்வந்திக்கு 26 வயது, உச்சக்கரவணியில ஏற்றி போனவங்க அப்படின்னு சொல்லி 23, 22 வயது இளைஞர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. இஷாரா செவ்வந்தியுடைய சகோதரனுக்கும் 22 வயது இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இளைய சந்ததிகள், இளம் வயதினரை ஏதோ ஒரு போதைக்கு ஆசை காட்டி, பணத்துக்கு ஆசை காட்டி இப்படியான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க என்பது தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் சட்டத்தின் முன் குற்றம் குற்றமே. எலி அறுக்கும் சுமக்காது என்று சொல்வது போல இப்போது இவர்களுடைய நிலைமைகள் மாறி போயிருக்கு என்பதுதான் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இன்னும் பல்வேறு திடுக்கிடும் செய்திகளை நிச்சயமாக இஷாரா செவ்வந்தியுடைய வாயிலிருந்து வெளியே வரத்தான் போகுது. எப்படி கெஹல்பத்ர பத்மையோட குழுவோட இவருக்கு உறவு வந்தது, இந்த நெட்வொர்க் எப்படி தொடங்கியது, என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க, பல்வேறு விஷயங்கள் வெளியே வரும். என்னதான் இருந்தாலும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு நிச்சயமாக இதுக்கு பின்புலமாக இருந்த என்ன தராதரத்தில் இருந்தாலும் பாகுபாடின்றி இவர்களுக்கு எதிரான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படட்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஹல்பத்ர பத்மை கைது செய்யப்படுவதற்கு முன்னால சென்ற ஆண்டு அளவுல வந்து அவருடைய மிக நெருக்கமான ஒரு சகா பானந்துர சலிந்து என்று சொல்லப்படுகிற குடு சலிந்து கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் வந்து தடுத்து விசாரிக்கப்பட்டாரு. மீண்டும் அவரை விளக்குமறியல்ல வைப்பதற்கான ஒரு நாள் வருகின்ற பொழுது கெஹல்பத்ர பத்மே எப்படியாவது இந்த குடு சலிந்துவ விடுதலை செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி சட்டத்தரணை குழு ஒன்றுக்கு 12 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும், எப்படி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படியாவது தனது சகாவை காப்பாற்றினும் சிறைக்கு போயிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்துக்காக 12 கோடி ரூபாய் கொடுத்த ஒரு சம்பவம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. இந்த ஒரு விஷயம் செய்து கொள்ள முடியாமல் போனதுனால குடுசலிந்து சிறைக்கு போனாரு. பிறகு அந்த சட்டத்தரணிகள் குழு வந்து 2 கோடியை ரிட்டர்ன் பண்ணியதாகவும் ஒரு செய்தி இப்போது பேசுபொருளாக மாறிடுது. 12 கோடி கொடுத்து ஒருத்தரை காப்பாற்ற நினைக்கிறதுன்றது வந்து கஷ்டப்பட்டு உழைச்சவனாயிருந்தா 1 ரூபாய் செலவழிக்கிறதாக இருந்தாலும் பல முறை யோசிப்பான். இப்போது ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகி இருக்குது. பணம் எங்கிருந்து வந்தது, எப்படி சம்பாரிச்சிங்க, அவைகளை வந்து முறையில் அவன் சம்பாரிச்சா அவைகளை அரசுடைமையாக்குகின்ற பல்வேறு விடயங்கள் இப்போது நடந்து வருவதை பார்க்க முடியுது. எனவே இது ஒரு ஆரோக்கியமான சகுனம், ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை. எனவே ஊழலற்ற, ஆயுதமற்ற, போதையற்ற
சூழலும் நாடும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.